என் பேர் கௌரிங்க சார். டியூட்டிக்கு 2 வீலரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகினதில் ஸ்பைனலில் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சுங்க சார். கேஜியில் வந்து இங்கே தான் அட்மிட் ஆகிருந்தேன். டாக்டர் விஜய் அழகர் சார் தான் வந்து பார்த்துருந்தாரு. என்னால் வந்து திரும்ப முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் ரொம்ப அந்த பெயினில் தான் வந்து அட்மிட் ஆகியிருந்தேன். ஃப்ராக்சரே இருந்துச்சு. என்னால் அசைய முடியல, எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல. அப்படியே பெட்டு தான், படுத்த படுக்கையாக தான் கிடந்தேங்க சார். சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். அப்போ நான் சார்கிட்ட கேட்கும்போது இதால் எனக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை இது ஃபுல்லாக சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் சொன்னார், நான் 100% நான் நம்பிக்கை கொடுக்குறேன், நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். இப்போ சர்ஜரி பண்ணி 1 மந்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நடக்கிறேன், எழுந்திருக்கிறேன், என்னோட ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க வேண்டாங்கன்னு எங்களுக்கு நிறைய சொன்னாங்க சார், பயமுறுத்தினாங்க. அப்புறம் இவரோட கன்சர்ன் பண்ண நான் நம்பிக்கை தராங்க, நீங்கள் தாராளம் பண்ணுங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. எந்திரிச்சு நாளே நாள் நடக்க வைக்கிறா, நடக்க வச்சிட்டாரு. உண்மைக்கும் விஜயலகர் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் நான் வந்து சர்ஜரி பண்ணேங்க சார். அதே மாதிரி சர்வீஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க சார். சேர்மன் சார் வந்து ஃபீஸ் வந்து குறைச்சி தான் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உண்மைக்குமேங்க சார், அவருக்கு நாங்கள் மனசார நன்றி சொல்லிக்கிறேங்க சார். என்னை ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே விஜயலகர் சார் டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி கேட்பார், பெயின் இருக்கா, உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த டைமிங் எல்லாம் கிடையாது, எப்போ நான் மெசேஜ் போட்டாலும் உடனே கால் பண்ணி எனக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணுறாருங்க சார். நன்றி, ரொம்ப நன்றி சார்.